ஜோம்பிஸ் படம்னாலே மெதுவா நடந்து வர கூட்டம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா ஜோம்பிஸையே வெறித்தனமா ஓட வச்சு உலக சினிமாவை அதிர வச்ச ஒரு படம் தான் 28 Days Later. டைரக்டர் டேனி பாயில் இயக்கின இந்த படம் மாடர்ன் ஹாரர் சினிமாவுக்கு ஒரு புதிய பாதையை அமைச்சு கொடுத்துச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, லண்டன்ல இருக்கிற ஒரு மெடிக்கல் லேப்ல கொடூரமான ஆபத்தான ஒரு வைரஸ் தற்செயலா பரவ ஆரம்பிக்குது. இந்த வைரஸால பாதிக்கப்படுற எல்லா மனிதர்களும் மூளையற்ற கொடூரமான கொலைகாரரா மாறிடுறாங்க. சரியா விபத்து நடந்த 28 நாட்களுக்கு பிறகு இந்த படத்தோட ஹீரோ கோமாவில இருந்து முழிக்கிறான். கோமால இருந்து முழிச்சு அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி தப்பிச்சாரு, தன் கூட இருந்த மனிதர்களை எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா ரியலிஸ்டிக்கான மேக்கிங் தான். லண்டன் மாநகரம் முழுவதுமே வெறிச்சோடி காணப்பட்டுச்சு. பாக்குறதுக்கு சுடுகாடு மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வழக்கமான ஜோம்பிகள் படத்துல வர மாதிரி இது கொஞ்சமே மாறுபட்டு இருக்கும். ஏன்னா ஜோம்பிகள் ஓடி வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ரேட்டிங் IMDb 7.5 ராட்டன் டொமேட்டோஸ்ல 87% வாங்கி இருக்கு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. நீங்க இன்னும் இந்த அல்டிமேட் சர்வைவல் படத்தை பாக்கலீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.